ஆண்டவரின் அருகாமை மட்டும் போதும். பிரைஸ் தி லார்ட். யாக்கோபு அம்மா ரெபேக்காளின் செல்ல பிள்ளையாக, உலகம் அறியாதவனாக, கூடாரவாசியாய் இருந்தான். ஆனால் அவனை தன் திட்டத்திற்கேற்ப நடத்த வேண்டும் என்றால் அவன் அந்த இடத்தை விட்டு நகர வேண்டும் என்று எண்ணின நம் ஆண்டவர் அவனுக்கு எதிராக யாக்கோபின் சகோதரன் ஏசாவை எழும்ப வைத்தார். தனக்குரிய ஆசிகளை நயவஞ்சகமாக தன் தந்தையிடமிருந்து பெற்றுக்கொண்ட யாக்கோபை கொன்றே ஆக வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருந்த ஏசாவை அவனுக்கு எதிராக ஆண்டவர் எழுப்பி விடுகிறார் என்று நாம் தொடக்க நூல் 28:10 வாசிக்கின்றோம். அதனால் தன் உயிருக்கு பயந்து யாக்கோபு தன் அருமையான பெற்றோரை விட்டுவிட்டு தன் மாமன் லாபானிடம் செல்ல பயணம் மேற்கொள்ளுகின்றான். இதேபோல்தான் அன்பானவர்களே, நாமும் ஒரு நல்ல சூழ்நிலையில் வளர்க்கப்பட்டிருப்போம். சில காரியங்களை குறித்து இதுதான் எனக்கு நல்லா செட்டாயிருக்கு, கம்ஃபர்டபுளாக இருக்குது என்று சொல்லி சொகுசாக கம்ஃபர்ட் ஜோனில் உட்கார்ந்திருப்போம். ஆனால் திடீரென்று கழுகு கூட்டை களைப்பது போல நம் ஆண்டவர் நம் சூழ்நிலைகளை மாற்றி அதை அசைக்கும் பொழுது நாம் உணர வேண்டிய காரியம், இது ஆண்டவரின் அனுமதியினால் எனக்கு நன்மை தருவதற்காகத்தான் நடக்கிறது என்று. ஆம், யாக்கோபு நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டான், முன்பின் பார்த்திராத மாமன் வீட்டிற்கு வெகு தூரம் மிகவும் கஷ்டப்பட்டு போக வேண்டும் என்று. தொடக்க நூல் 28:3 மற்றும் 4 யாக்கோபின் தந்தை ஈசாக்கு யாக்கோபிடம் இவ்வாறு சொல்வதை நாம் பார்க்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் உனக்கு ஆசி வழங்கி நீ பல ஜனங்களுக்கு தந்தையாகும்படி உன்னை பழுகி பெருகச் செய்வாராக. அதனால் நீ அந்நியனாய் வாழும் நாட்டை, அதாவது கடவுள் ஆபிரகாமுக்கு தந்த நாட்டை நீ உரிமையாக்கி கொள்வாய் என்று சொல்வதாக நாம் பார்க்கின்றோம். ஆம், ஆண்டவர் வாக்களித்த நாட்டை யாக்கோபும் அவன் சந்ததியும் சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்றால் முதலில் அவன் அந்த இடத்தை விட்டு கிளம்ப வேண்டும் என ஈசாக்கு சொல்வதின் மூலம் நமக்கு தேவன் கூறக்கூடிய பாடம், பரம கானானை நாம் அடைய வேண்டும் என்றால் நாம் நம் வாழ்க்கை பயணத்தில் துன்பங்களை சந்தித்துதான் ஆக வேண்டும். நாம் எதையெல்லாம் ஆசீர்வாதம் என்று எண்ணுகிறோமோ அவையெல்லாம் நமது ஆசீர்வாதம் அல்ல. தேவன் நமக்காக எதையெல்லாம் தயார் பண்ணி வைத்திருக்கின்றாரோ அதுதான் நமக்கு ஆசீர்வாதம். காரணம், அவர் செல்வத்தோட வேதனையை கூட்ட மாட்டார். ஆபிரகாமிடம் இதைத்தான் செய்தார். செல்வ சீமானாக இருந்த ஆபிரகாமை அவ்விடத்தை விட்டு கிளம்பச் சொன்னார். ஏன்? அதிகமாக அவனை ஆசீர்வதிக்க. ஆண்டவரை மட்டும் நம்பி போகும் இடம் தெரியாமல் அவர் சொல்படி நடந்த ஆபிரகாமை போல நாமும் அவர் காட்டும் பாதையில் முறுமுறுப்பு இல்லாமல் பொறுமையாக நடந்தோம் என்றால் நம்மையும் சகல விதத்திலும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். நம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதை நாம் பின்னோக்கி நமது வாழ்க்கையை பார்த்தாலே புரியும், ஆண்டவர் நம்மை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று. சில சமயங்களில் துவக்கம் வெறுமையாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் என்பதை ஒரு காலம் நாம் மறந்துவிடக்கூடாது. கோளுடன் வெறும் கையாய் கிளம்பின யாக்கோபுக்கு தேவைகள் அநேகமாயிருந்தது. ஆனால் அவன் தன் முதல் தேவையாய் சொல்வது தேவன் அவனோடு எப்பொழுதும் இருக்க வேண்டும் என நாம் தொடக்க நூல் 28:20 பார்க்கின்றோம். பின்தான் தனக்கு உணவும் உடையும் தேவை என சொல்கிறான். நாம் எதற்கு முன்னுரிமை கொடுக்கின்றோம்? ஆண்டவரே, நீர் மட்டும் எங்களோடு எப்போதும் இருந்தால் போதும் என்று சொல்கிறோமா? அல்லது இப்பொழுது எனது மகளின் ஃபீஸ் கட்ட பணம் தேவை, சுகம் தேவை என்று சொல்கின்றோமா? யோசிப்போம். அன்பானவர்களே, நமது அன்றாட ஜெபத்தில் ஆண்டவரே நீர் எங்களுக்கு போதும், உமது அருகாமை மட்டும் எங்களுக்கு கிடைத்தால் போதும் என்று சொல்ல பழகுவோம். அகில உலகத்தையும் படைத்த அவரே நம்மிடம் வந்துவிட்டால் பின் ஏன் நமக்கு மனக்கவலை, பண கஷ்டம், தீராத நோய்கள்? ஆகவே நம் தேவைகள் அநேகமாயிருக்கும் பொழுது நமக்கு மிகப்பெரிய தேவை நம் தேவாதி தேவனின் அருகாமைதான் என்பதை உணர்வோம். எப்பொழுது நம் தேவை தேவன்தான் என்று புரிந்து கொள்கின்றோமோ அப்பொழுது நாம் தேவனை தேடிக்கொண்டே இருப்போம். ஏமாற்றப்பட்டாலும் ஆசீர்வதிக்கப்பட்ட யாக்கோபை போல நாமும் ஆசீர்வதிக்கப்படுவோம்.
10 முறை யாக்கோபின் சம்பளத்தை லாபான் மாற்றினான். ஆனால் யாக்கோபை ஆண்டவர் ஆசீர்வதிப்பதை அவனால் தடுக்க முடியவில்லை. அதேபோல்தான் நம்மை எத்தனை பேர் ஏமாற்றினாலும், ஏமாற்றி விட்டோம் என்று சந்தோஷப்பட்டாலும், ஆண்டவர் நமக்கு தர இருக்கின்ற ஆசீர்வாதத்தை ஒரு நாளும் அவர்களால் தடுக்க முடியாது. ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, எத்தனையோ காரியங்களை நாங்கள் இழந்து விட்டோம். ஆனால் அவற்றையெல்லாம் நாங்கள் பெரிதாக நினைக்கவில்லை. எதை இழந்தாலும் நாங்கள் உம்மை இழக்க விரும்பவில்லை. நீர் எங்களோடு மட்டும் இருந்தால் போதும். ஆம் தேவனே, நீர் எங்களோடு மட்டும் இருந்தால் போதும். ஆமேன்.